ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் குரு சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில் கேது, சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறாரு இந்த மாதம். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சி தான். சந்திரனுடைய பயிற்சியை தவிர முதல் பயிற்சி புதன் கடகத்தில் வக்கரமாக இருக்கார். அவர் பின்னோக்கி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்குள்ளே வராரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே வராரு. அதே சமயம் சூரியன், அதாவது மிதுன ராசியில் சூரியன் இருக்கார், அவர் கடக ராசிக்கு ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். அதாவது ஆடி மாத பிறப்பு ஜூலை 16, 2026 அன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் பயிற்சி, ஜூலை 7ஆம் தேதி அன்றைக்கி புதன் வக்கர பயிற்சி, ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள் தான் இந்த மாதம் நடக்க போகிறது. இதை தவிர சந்திரன் தன்னுடைய பயணத்தை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டுருக்காரு. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு 14th ஜூலை அமாவாசை. அதாவது அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதுக்கப்புறம் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது வருஷத்தை 2ஆக பிரிப்பாங்க. 6 மாதம், அயனம்னு பேர் அதுக்கு. தட்சிணாயனம், உத்தராயணம்னு. அதாவது சூரியன் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத பிறப்பன்று ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. ஆடி மாத பிறப்பு ஜூலை 17லேருந்து 3 நாட்கள், ஜூலை 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் நதி ரஜஸ்வலான்ட்டு பேர். எப்படி பெண்களுக்கு மாசாந்திர தீட்டு 3 நாட்கள் வருமோ, அது மாதிரி வருஷ தீட்டு இந்த நதிகளுக்கு 3 நாட்கள் வரும். அதுதான் இந்த நதி ரஜஸ்வலா 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் நதி நீராடல் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சாதுர்மாசிய விரதம் இந்த மாதம் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். சன்னியாசிகள் குருமார்களுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறது. 27ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள், 29 பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூர்ணிமா. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி, உங்கள் ராசிக்கான பலன் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மீனராசி. மீனராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சம், தசமஸ்தானாதிபதி உச்சம், பதவி தேடி வரணும். அதுவும் நீங்கள் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அங்கேருந்து வரும்போது ஏர்போர்ட்டில் உங்களுக்கு ராஜ மரியாதை, அதாவது ரெட் கார்பெட் வெல்கம், மாலை போட்டு, யானையை வச்சு மாலை போட்டு. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்காதீங்க, சில பேர்த்துக்கு நடக்கும், உங்கள் தகுதிக்கேற்ற மாதிரி. இப்போது அமெரிக்காவுடைய இன்டர்னல் மினிஸ்டர் செக்யூரிட்டி மினிஸ்டர் வந்தப்போ ஒரு லோக்கல் போலீஸை வச்சு நம்ம நாட்டு பண்ணி கொடுத்ததுல அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும். இது மட்டும் இல்லைங்க, அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் சின்ன விஷயம். உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படும். வியாபார வளர்ச்சியால் ஆதாயம் அதிகரிக்கும். மொத்தத்தில் உங்கள் உடம்புல, மனசில், குடும்பத்தில், வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா, மீன ராசியில் உங்கள் அப்பாவுக்கு ஹெல்த்து, அதுவும் குறிப்பாக இடுப்பு மற்றும் முட்டி, கால் முட்டியில் பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது.
இதில் நல்ல விஷயம் என்னென்னா வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படும். நகை வியாபாரிகள், எல்லோ அதாவது மஞ்சள் கலரில் என்னெல்லாம் பொருள் இருக்கோ அதெல்லாம் மஞ்சள் மண்டி வியாபாரிகளுக்கு, ஈரோட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறதுங்க. ஏன்னா மஞ்சள் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம். தங்கத்தினுடைய விலை ஏறும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு அதனால் ஆதாயம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். அதே சமயம் மருத்துவர்களுக்கு, அதாவது நாட்டு மருத்துவர்களுக்கு இந்த மாதம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அறிவை பயன்படுத்தி தொழில் செய்பவர்கள், அறிவை பயன்படுத்தி வியாபாரம் பண்ணுறவங்க, அதாவது இந்த ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், இல்லாட்டி லாஜிஸ்டிக்ஸ் பண்ணி கொடுக்குறவங்க, அதாவது உக்காந்த இடத்துலேருந்து வேலை பண்ணுறவங்க, நோகாமல் நோம்பி கும்பிட்றவங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம்லாம், ஈரோடு சைட்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அது அதுக்கு மூளைக்கு வேலை கொடுக்கணும். மூளை இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும், எல்லோரும் அது பண்ண முடியாது. ஸோ மூளைக்கு வேலை கொடுப்பவர்கள், உடல் உழைப்பால் வேலை செய்பவர்கள், இவர்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதம் அமோகமான பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் மீனராசி நண்பர்களுக்கு ஜூலை 21 காலை 7:54 முதல் ஜூலை 23 இரவு 7:01 வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எந்த கிரகத்தினுடைய பார்வை இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு மனசு அலபாயம், குழந்தையை நினைத்து, உடன்பிறப்புகளை நினைத்து மனசு அலபாயம். கூட பிறந்த தம்பி தங்கைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிடிவாதம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். ஏற்கனவே உங்களுக்கு அவங்க பேரில் ஒரு வன்மை இருந்துகிட்டே இருக்குது, ஆனால் அவங்க நியாயமாக பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு அது மேலும் மேலும் வெதும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா தம்பியுடையவன் படைக்கஞ்சான், தம்பி தங்கை இருக்கிறவனுக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு கூட பிறந்தவங்களும் குழந்தைகளும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு, அதாவது அறிவு சார்ந்த வியாபாரம், பொருள் வியாபாரம், நிலம் சார்ந்த வியாபாரம், இப்படி எந்த வியாபாரமாக இருந்தாலும் அமோக பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதம் இது. அதனால் உங்களுக்கான சந்திராஷ்டமம், அதாவது மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கோயம்புத்தூர், அதாவது கொங்கு மண்டலம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருதமலை முருகனை வழிபட வேண்டும். முருகப்பெருமான் தான், எந்த முருகனாக இருந்தால் என்னன்னு கேட்கலாம். மருதமலை முருகன் உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் முன்னேற்றத்தையும், உங்களுடைய மன ஆரோக்கியத்திற்கு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து நிம்மதியை வழங்கிடுவான் அந்த மருதமலை முருகன். இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலன்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இது பொதுவான பலன், அதாவது ராசிக்குங்கிறது பொதுவான பலன். உங்கள் ஜாதகத்துக்கு, லக்னத்துக்கு இந்த பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடியாக வருவதற்கு ஒரு நம்பர் 80 ஆரம்பிக்கிற நம்பர், நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்கு 72 ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுறதுக்கு. இந்த 2 நம்பர்கள்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதனால் உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.